என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் திரு கனகராஜ், வழக்கறிஞர் திரு ராதாகிருஷ்ணன், வழக்கறிஞர் திரு சி ராஜசேகர் ஆகியோரும் டைரக்ட் வந்திருக்கிறார்கள். வணக்கம். ராஜீவ்காந்தி வழக்கு தொடர்பான ஒன்று நீட்சியடைந்து இன்றைக்கு கைதிகளை விடுதலை செய்வது, மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை விடுதலை செய்வதற்கு யாருக்கு அதிகாரம், மாநிலத்துக்கா மத்திய அரசுக்கா என்கிற வாதமாக இன்றைக்கு நீண்டு வந்திருக்கிறது. ராஜீவ் வழக்கு தொடர்பாக சிறையில் இருக்கக்கூடிய 7 ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிப்பதற்கு அரசாங்கம் முடிவெடுத்தும் ஓராண்டு கழிந்தும் இன்னும் உச்சநீதிமன்றம் விசாரணை என்கிற நிலையில் இருக்கிறது. இதில் மத்திய அரசாங்கம், கடந்த அரசு தமிழக அரசுக்கு உரிமை இல்லை இந்த முடிவை எடுப்பதற்குன்னு கடந்த காங்கிரஸ் அரசு சென்றது. அதே நிலையை இந்த அரசும் எடுத்திருக்கிறது. மத்திய அரசு, தமிழக அரசு தானாக முடிவெடுத்தது தவறு அப்படின்னு தன்னுடைய நிலையை மீண்டும் ஒரு முறை மத்திய அரசு சொல்றத சட்டத்தின் பார்வையில் நின்று இப்படி சொல்கிறார்கள். ஒரு சட்டத்தின் நீட்சின்னு பார்க்கிறதா அல்லது இது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு இது பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லலாமா? இதை வெறும் சட்டத்தின் அணுகுமுறையாக மட்டும் பார்க்க முடியவில்லை. ராஜீவ்காந்தி என்கிற ஒரு புகழ்மிக்க அல்லது பிரபலமான தலைவர் கொல்லப்பட்டு விட்டார், அவரை கொன்ற அந்த வழக்கில் தொடர்புடையவர்களை தண்டிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அல்லது அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களின் கருத்தாக உள்ளது அல்லது அணுகுமுறையாக உள்ளது. எனவே இதில் அரசியல் தொடர்பும் இருக்கிறது, அரசியல் சார்ந்த அணுகுமுறையும் இருக்கிறது. குறிப்பாக மாநில அரசு எத்தகைய அதிகாரங்களை பயன்படுத்தலாம் என்பது இப்போது ஒரு பெரிய விவாதமாக மாறியிருக்கிறது. இந்த வழக்கில் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை முன்னாள் தலைமை நீதிபதி நீதியரசர் சதாசிவம் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். மத்திய அரசாங்கத்தினுடைய கருத்தை கேட்பதற்கு அல்லது ஆலோசனை பெறுவதற்கு தமிழக அரசு எடுத்த அந்த நடவடிக்கை இதை மேலும் சிக்கலாக்கி இருக்கிறதோ என்று நான், அந்த நடவடிக்கை சரியானது அல்ல என்கிற அடிப்படையில் சதாசிவம் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் தான் தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுத்தது. சதாசிவம் தீர்ப்பு கட்டாயம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆலோசனை பெற வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை. இல்ல, சட்டப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருந்தார். உரிய அரசு இதில் முடிவெடுக்கட்டும் சொல்லியிருந்தார். உரிய அரசு சிபிஐ விசாரித்த வழக்குன்றதுனால மத்திய அரசாங்கத்தை கருத்து கேட்கிறதுக்கு தமிழக அரசு முடிவு செய்தது. ஆயுள் தண்டனையாக அந்த தண்டனை குறைக்கப்பட்ட பிறகு ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்பதை ஒரு அட்வான்டேஜாக இந்த அரசு எடுத்திருக்கலாம், பயன்படுத்தியிருக்கலாம். இதை ஒரு சட்டவாதமாக கொண்டு போய் சிக்கலுக்குள் தமிழக அரசு சிக்கிக் கொண்டதோ என்று நான் ஐயப்படுகிறேன். தமிழக அரசு அன்றைக்கு எடுத்த ஒரு முடிவு சட்ட ரீதியானதாக இல்லாமல் சில சிக்கல்களுக்கு வழிவகுத்துருச்சுன்னு திரு திருமாவளவன் அவர்கள் சொல்ற கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எந்த ஒரு வழக்கையும் நம்ம சட்ட ரீதியாக தான் அதை பார்க்க வேண்டும். இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கின்றது, இதில் அரசியல் இல்லை என்று வழக்கையும் நீதிமன்றங்களையும் சாடுவது ஏற்க முடியாத ஒரு கூற்று. இல்ல, யாரும் நீதிமன்றத்தை சாடல. இல்ல, நான் என்ன உங்களை கேட்கிறேன்னா, நீதிமன்ற தீர்ப்பை சாடினால்தான் அதுக்கு நோக்கம் கற்பிச்சாதான் தப்பு. நீதிமன்றத்துல வாதாடும் போது நேற்றைக்கே நீதிபதி கேட்டிருக்கிறார், தலைமை நீதிபதி தத்து கேட்டிருக்கிறார், நீங்க 23 வருஷம் அவங்க சிறையில் இருந்திருக்காங்க, அது போராதா உங்களுக்கு? நீங்க ஏன் ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டட் பர்சன் மாதிரி, பொதுநலவாதிக்கு ஒரு வாதத்துக்காக வர்ற ஒரு மாதிரி மத்திய அரசே வருதே, இது ஏன் கேட்கிறார்? மத்திய அரசாங்கம் எடுக்கிற நிலைதான் இங்க கேள்விக்குறியாகிறது. சட்டப்படியான நோக்கத்தில் அவங்க பண்றாங்களா இல்லையான்னு கேட்கிறோம். நீதிமன்றத்தை யாரும் சொல்லல. இல்ல, மத்திய அரசு பல அரசியல் காரணங்கள் இவர் சொல்ற மாதிரி இப்போ இருக்கலாம். ஏன்னா முன்னாடி காங்கிரஸ் அரசு இவர்களை டெத் பெனால்ட்டிலேருந்து கம்யூட் பண்ணி லைஃப் கொண்டு வரது காங்கிரஸ் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, ஒத்துக்கொண்டது. சோ அது அப்படி இல்ல, நீதிபதியே செய்தல. வித்அவுட் தி இல்ல, காங்கிரஸ் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வாதாடும் போது அவர்கள் தண்டனையை குறைக்கலாம்னு சொல்லல. அவங்களும் அந்த தீர்ப்புக்கு எதிராக தூக்கு தண்டனையை மரண தண்டனையாக ஆயுள் தண்டனையாக குறைத்ததை அவங்க எதிர்க்க தான் செய்தாங்க. இல்ல, இட் இஸ் ஒன்லி ஃபார்மல் அப்ஜெக்ஷன் தான். ஆனா இப்போ ரொம்ப வெஹமெண்டா இந்த சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் ரஞ்சித் குமார் என்ன பண்றாருன்னா, இதை இவங்க ஏத்துக்கவே கூடாது, தே ஷுட் நாட் பி ஃப்ரீடுன்னு தான் அவர் ஆர்கியூ பண்றாரு. ஸோ பிஜேபி இதுல தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஹிடன் அஜெண்டாஸ்ன்னு நான் சொல்லுவேன். பிஜேபியோட தரப்பில் இவங்க வெளியில் வந்தாங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா
அவங்க வந்து பல ஸ்ட்ராட்டஜிஸை மெயின்டைன் பண்றாங்க. அவங்க வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான். அதில் வந்து இது அவங்க ஏற்றுக்கொள்ளாதது ரொம்ப அப்பட்டமாக எல்லாம் வெளிப்படையாக தெரிகின்றது. ஆனால் காங்கிரஸ் சப்போர்ட் இல்லாமல் இப்போ அவங்க ராஜீவ் காந்தியோட மகள் பிரியங்கா காந்தி வந்து ஜெயிலில் போய் பார்த்தாங்க. சரி, அது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயல். அதை பாராட்டி தான் ஆக வேண்டும். ஆனால் எந்த ஒரு நீதிமன்றமும் சட்டத்தின் அடிப்படையில் தான் எந்த ஒரு தீர்ப்பும் வழங்க முடியும். சட்டத்தை மீறியோ நம்மளுடைய காங்கிரஸ் அரசாங்கம், தமிழக அரசு இங்க எடுத்த முடிவுக்கு மறுதினம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இவங்க ஸ்டே கேட்டாங்க. அவர்களை விடுதலை செய்து விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சாதாரண பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அன்றைக்கே சொன்னார், இது வந்து ஏற்க முடியாது, நாங்க அதை அனுமதிக்க மாட்டோம். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அவங்க ஏதோ ஒரு சாதகமான நிலை எடுத்தது மாதிரியும் ஒரு பிஜேபி அரசாங்கம் மாற்றி எடுக்கிறது மாதிரி சொல்றீங்களே. இல்ல ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று. ஒரு சாதாரண ஒரு ஆபீசர் கன்விக்ட் பண்ணாலும் இமீடியட்டா அப்பீல் போறாங்க. ஒரு பிரதம மந்திரி, முன்னாள் பிரதம மந்திரியை அசாசினேட் பண்ணும்போது அவங்கள ஃப்ரீ பண்றது நான் வந்து இவர்கள் விடுதலைக்கு எதிரானவன் அல்ல. அதை நான் பதிவு செய்ய விரும்புறேன். எனக்கு வந்து என்னுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, ஃபாரின் நேஷனல், இந்தியன் நேஷனல் பிரிச்சு இந்தியன் நேஷனல் கூட நீங்க விடுதலை பண்ணலாம். ஆனா ஃபாரின் கண்ட்ரில இருந்து வந்து ஒரு இன்னொரு ஃபாரின் கண்ட்ரில அவங்க ஒரு பிரைம் மினிஸ்டரை அசாசினேட் பண்ற அளவுக்கு அவங்கள வந்து நீங்க ஃப்ரீ பண்ணீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வித்தியாசமா நான் அதை வந்து அணுகிறேன். அது வந்து சட்டத்தில் இடம் இருக்குதா இல்லையான்றது ரெண்டாவது. ஆனா இவர் சொல்ற மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர், கவர்னர் வரும்போது இவங்களையே அசாசினேட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரு பேட் பிரசிடென்ட் ஆகும். எப்படின்னா 20 வருஷம் 20 வயசு பையன் போய் ஒருத்தர் அசாசினேட் பண்றாரு, அவர் 40 வயசுல வெளில வந்துடலான்னு நீங்க ஒரு நியதியை கற்பிச்சீங்கன்னா எல்லாரும் இது வந்து they will become ஒரு அப்படியே ஒரு போகி மாதிரி வந்துரும். இந்த மாதிரி அப்புறம் நீங்க விடுதலை ஆதரிக்கிறோம்னு சொல்றீங்களே. இல்லைங்க, விடுதலையை எப்போ நான் சொல்றேன்னா, இது வந்து இவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு சட்ட ரீதியாக நீதிமன்றம் வந்து இவர்கள் நீங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஜெயலலிதா தத்து சொன்னாங்க தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தின்படி இல்ல தமிழக அரசு விடுதலை இந்திய குடிமக்களை வேறொரு நாட்டு குடிமக்களை வேறன்னு சொல்லி எந்த இடத்துல பார்க்கல. சட்டத்தின் பார்வையில் அவர்கள் வந்து குற்றவாளிகள், குற்றத்தை செய்தவர்கள் சிறைவாசிகள். தமிழக அரசு 3 நாள் கெடு கொடுத்து தான் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்றாங்க. அவங்க நினைத்திருந்தால் அப்ப ரிலீஸ் பண்ணிருக்கலாம். பட் அவங்க நினைச்சது வந்து ஒரு முறையா டியூ ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். அப்ப இருந்த அரசு எதிர்ப்பு தெரிவித்தது உண்மை. அதை வந்து நீதிமன்றம் தான் முடிவெடுக்க. அதை விடவும் இப்ப இருக்கிற அரசு அதிகம். அன்னைக்கு என்ன சொன்னாங்க, சோனியா காந்தி ராஜீவ் காந்தியோட விடோ, அவங்களுக்கு இதுல வந்து தனிப்பட்ட முறையில ஒரு வருத்தம் இருக்கு, ராகுல் காந்தி அதை எதிர்க்கிறார், அவங்க எல்லாம் இதுல பின்னாடி இருக்காங்க, காங்கிரஸ் இருக்கும் வரை இவர்களுக்கு நீதி கிடைக்காது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு மாறின பிறகு மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சது மட்டும் எந்த சட்டம் இடம் கொடுத்துச்சு? அவங்களும் குற்றம் சுமத்தப்பட்டவங்க. அதாவது முருகனும் நளினியும் கணவன் மனைவி. முருகன் செய்த குற்றத்துக்கு மனைவியா இருந்த நளினியும் உடந்தையா இருந்தாங்க. அப்ப 2 பேருக்கு சமமான குற்றம் தானே, சமமான தண்டனை. எந்த அடிப்படையில் எந்த சட்டம் இடம் கொடுத்தது அவங்களுக்கு ஆயுள் தண்டனை குறைக்கிறதுக்கு? இதுல அரசியல் ஈடுபாடு இருக்குங்கிறது இது ஒன்றே சாட்சி. அரசியல் அணுகுமுறை இருக்குங்கிறதுக்கு இது ஒன்னே சாட்சி. நம்ம வந்து நளினியை விடுவிச்சதுனால இதுல மகிழ்ச்சி அடைஞ்சிட முடியாது. நம்ம ரூல் ஆஃப் லான்னு பேசுறோம். விடுதலை ஆகலாம் இல்ல விடுதலைக்கிற நம்ம ஆயுள் தண்டனையை குறைச்சது. அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துதானே ஆயுள் தண்டனை குறைக்கப்பட்டது. அந்த ஆயுள் தண்டனை குறைச்சதுக்கு சோனியா காந்தி அம்மா தான் காரணம்ன்றாங்க. எப்படி சோனியா காந்தி அம்மாவுக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு? உச்ச நீதிமன்றத்துக்கே அந்த அதிகாரம் இல்ல. அது வந்து பப்ளிக் டொமைன்ல இன்டர்பிரட் பண்ணலாம். மாநில அரசுக்கு இதுதான் அரசியல் ஈடுபாடு. ரூல் ஆஃப் லாங்கிறது இங்க விதிக்கப்படுகிறது. இல்ல, அன்றைக்கு சோனியா காந்தி அவர்கள் எடுத்த முடிவு வந்து ஒரு குழந்தை அனாதையாகிவிடும், தாயும் தந்தையும் தூக்கு தண்டனையாக போனாங்கன்னா ஒரு மனிதாபிமான பார்வைதான் அவங்க அன்னைக்கு பார்த்தாங்க. அப்படின்னா இதுக்கு மனிதாபிமான பார்க்கணும். 25 வருஷம் உள்ள இருக்காங்க. இல்ல, அன்றைக்கு வந்து பாத்திமா பீவியை சட்டத்துக்கு வழி நின்று செய்யாம தவறா பண்ணதுனால அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போய் தான் அந்த அரசாங்கம் தமிழக அரசு சட்டத்தின் வாதத்தை பேசினா முழுமையா சட்டத்தின் வாதத்தை பேசணும். இல்ல மனிதாபிமானத்தை பத்தி பேசினா இதுலயும் கலந்து மனிதாபிமானம். எப்பவுமே மனிதாபிமானமும் சட்டமும் எதிர்மறையான ஒரு விஷயம். சட்டம் பேசக்கூடாது, சட்டம் பேசினா மனிதாபிமானம் பேசக்கூடாது. இல்ல, இதுல இன்னொரு சட்டத்தில் மனிதாபிமானம் 2 எதிரும் புதிருமா இருக்கிற விஷயத்தை சட்டத்துக்கு மனிதாபிமானமே இல்ல, மனித மனம் கொண்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி இருக்கிறதுனால தான் கமிட் பண்ணிருக்காங்க. இல்ல, சட்டத்துல வந்து ஒரு கேஸ் டு கேஸ், ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ்க்கு நீங்க பார்க்கணும். இந்த கேஸ்ல பார்க்கணும். ஒரு கேஸ்க்கு டிஃபர் ஆகும். இல்ல, நீங்க ரேரஸ்ட் ஆஃப் நீங்க சொல்ற அந்த ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ் ஜட்ஜ்மென்ட் 1980ல வந்த பிறகு அதற்கு பிறகுதான் அரிதிலும் அரிதான வழக்குகள்ல தான் தண்டனை தரணும்ன்றதற்கு பதிலாக எல்லா வழக்குகள்லயும் சர்வசாதாரணமாக தண்டனை கொடுக்கறாங்க, தூக்கு தண்டனை தராங்க.
குறிப்பா கடந்த 15 ஆண்டுல 1800 பேரை கொடுத்தாங்க கீழ் நீதிமன்றங்கள் கொடுத்தது. இல்ல, I am against that. I am against that. அதுல Personally, my opinion, I am against அதுல that. 5% தான் வந்து உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டது. மீதி எல்லாம் ஏழைகள், பெருவாரியானவங்க ஏழைங்க அப்படின்ற புள்ளி விவரம் அரசாங்கமே தான் கொடுத்துட்டு நான் இருக்கு. வந்து தூக்கு போடுறதே ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு நபர், என்னோட ஒப்பீனியன். கொஞ்சம் முன்னாடி வெளிநாட்டுக்காரங்கன்னா போடலான்ற ஒரு பார்வை உங்களுக்கு முன்னாடி இருந்தது. இல்ல, நான் வெளிநாட்டுக்காரன் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுத்திருக்காங்க, அது கண்டினியூ பண்ணலாம், இவங்களை விடுதலை அது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம், சஜஷன் தான். திரு ராதாகிருஷ்ணன், எக்ஸ்ப்ளோரிங். இதுல ஒரு அம்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இதுல ஒன்று, ஆயுள் தண்டனை என்றால் சாகும் வரையிலும் தண்டனை, அவர்கள் உயிரோடு இருக்கிற வரையிலும் சிறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு மத்திய அரசாங்கம் அழுத்தம் திருத்தமா வாதாடி இருக்கு. இந்தியாவில் இதுவரையிலும் இப்போ ஒரு 20 வயதுல ஒருத்தர் குற்றம் செய்துட்டு போய் அவர் 90 வயது 95 வயதிலும் வாழ்றாருன்னா 75 ஆண்டு காலம் கூட அவர் சிறையில் இருக்கணும், அதுதான் சட்டம் அப்படின்னு சொல்ற வாதத்தை எப்படி பார்க்கிறது? அப்படி ஒரு புது கேட்டகரியை உருவாக்க முடியுமா? இல்லை, அவங்க சொல்ற வாதம் வந்து சரி. ஏன்னா வந்து கோபால் கோட்ஸே கேட்ஸ்லேயே முடிவு பண்ணிட்டாங்க. அதை லைஃப் மீன்ஸ் லைஃப் டில் த லாஸ்ட் பிரெத், அதில் வந்து சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்ன்றது subject to sovereign power of the central government under article 72, state governmentல வந்து 161. அது தண்டனை வந்து ஆயுள் முழுக்க தான். ஆனால் இந்த தண்டனையை குறைக்கும் அதிகாரம் சாவரின் பவர்னு கொடுத்து அது பியாண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ வச்சுருந்தாங்க. அதை கோர்ட் கூட கேட்க முடியாது. கேகர் சிங் வழக்கில் தான் முதல்ல ஜுடிஷியல் ரிவ்யூ அதில் செய்யலாம். பிரசிடென்ட் இப்படி பண்ணது தப்பு, அப்படி பண்ணது தப்பு, இதையெல்லாம் செஞ்சுருக்கணும், கவர்னர் இதெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படின்ற முடிவெடுத்ததே கேகர் சிங் வழக்கு. அப்போ தான் அவங்க முதல்ல செய்கிறாங்க. இந்த எல்லா தண்டனைகளுமே வந்து அல்டிமேட் எய்ம் வந்து அவங்கள சிறையிலிருந்து சீர்திருத்தி ஒரு நல்ல குடிமக்களாக வெளியில் அனுப்ப வேண்டும். இதுதான் சிறை சீர்திருத்தம். இதான் நம்ம கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமே அதுதான். அதுக்கு தான் தண்டனை. காலம் முழுதும் வந்து அங்கே இருந்து சாகிறதுக்கு தண்டனை கிடையாது. அது எந்த சட்டத்திலையுமே இல்லை. இவங்க ஸ்டாண்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா, லைஃப் மீன்ஸ் லைஃப்ன்றதுனாலேயே இந்த 7 பேர் மட்டும் நீங்கள் என்றைக்குமே விடுதலை செய்யாதீங்க அப்படின்றதான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்ட். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு ஸ்டாண்ட். காரணம், அவங்க சட்டப்படி நாங்கள் எல்லாம் செய்கிறோன்றாங்க. அதான் அவங்களுடைய முதல்ல. இந்த சட்டப்படி செய்பவர்கள் அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களிலேயே முதல்ல எல்லா இடத்துலையும் ப்ரீமெச்சூர் ரிலீஸ் ஸ்கீம் இருந்திருக்கு. எந்த மாநிலத்திலையும் ப்ரீமெச்சூர் ரிலீஸ் ஆஃப் லைஃப் கன்விஷன் ஸ்கீம் இல்லாமல் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விதமான ஸ்கீம்ஸ் இருக்கு. 10 years, 14 years, 20 years. இல்ல, இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் முன்னால் இருக்கிற வழக்குல நீதிபதி சதாசிவம் எழுப்பின 7 கேள்விகள்ல ஒன்று, ஒருவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அது பின்னர் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டால் அப்படி குறைக்கப்படக்கூடியவர்களுக்கு ஒரு தனி கேட்டகரி வைக்கலாமா? 14 ஆண்டுகளில் விடுதலை செய்யக்கூடாது, 20 ஆண்டுகள் ஆனாலும் விடுதலை செய்யக்கூடாது, இவர்களுக்கு இந்த மன்னிப்பு கிடைக்கக்கூடிய அந்த ஷரத்தை இவர்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லலாமான்னு கேட்கிறார். அப்படி ஒரு புது கருத்தை திரு சதாசிவம் கேட்டது மாதிரி அவர் எழுப்பி இருக்கிறது மாதிரி சொல்ல முடியுமா? அது தவறான கேள்வியே. இப்ப நீங்க உச்ச நீதிமன்றம் எழுப்பியுள்ள 7 கேள்விகள்ல ஒரு கேள்விதான் சரியான கேள்வி. அதாவது கன்சல்டேஷன் என்ன, இது மட்டும் தான் சரியான கேள்வி. அது மீதி இருக்கிற 6 கேள்விகளுக்கு வந்து மாருராம் வழக்கில் வந்து விடைகள் இருக்கு. 1980 அதுக்கு விடை சொல்லிட்டாங்க. எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த 161 பவரை நீங்க வந்து பயன்படுத்தலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் 72 பயன்படுத்தலாம். முதல்ல ஒரு தூக்கு தண்டனை, அப்புறம் மரண தண்டனை, அப்புறம் விடுதலை. இதுதான் நம்முடைய சிஸ்டம். இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை உடைக்கிற மாதிரி உச்சநீதிமன்றமே சில கேள்விகளை எழுப்பியுள்ளதான் வருந்தத்தக்கது. இந்த கேள்விகளுக்கு 5 நீதிபதிகள் அடங்கிய குழு மாருராம் வழக்கில் 1980 நவம்பரிலேயே விடையிறுத்து விட்டது. இந்த விடையை மீண்டும் இவர்கள் வலியுறுத்த போகிறார்கள். உச்சநீதிமன்றம் ஏதோ மாருராம் வழக்கிற்கு எதிராக போக போகிறது நாம் நினைக்க வேண்டாம். மீண்டும் வலியுறுத்த போகிறார்கள். இந்த விடைகள் தான் திரும்ப வரும். இந்த அது உங்களுடைய நம்பிக்கை திரு கனகராஜ். இதுல நாம் பார்க்க வேண்டியது தமிழக அரசு சொல்ற ஒரு வாதம். இப்போ வந்து என்னன்னா, சிபிஐ இந்த வழக்கு விசாரிச்சிருக்கு, அதனால மத்திய அரசு கேட்கணும் அப்படின்ற கேள்விக்கு எதிராக தமிழக அரசு சொல்றது, வழக்கை புலன் விசாரணை செய்யுங்கன்னு தான் சிபிஐட்ட கொடுத்தோம், வழக்கு முடிஞ்சிருச்சு, தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ கைதியாக சிறைவாசியாக ஒருத்தர் மாறின பிறகு அந்த சிறைவாசியின் மீதான எதிர்காலம் தொடர்பான முடிவை மாநில அரசு எடுக்கும், இதுக்கும் மத்திய அரசுக்கோ சிபிஐக்கோ தொடர்பு இல்லை அப்படின்னு ஒரு வாதத்தை தமிழக அரசு முன்வைக்குது. அந்த வாதம் சரிதானே? இல்லை, அந்த வாதம் என்னை பொறுத்தவரையிலும் சரி கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதே வந்து சிபிஐ. அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. May 22 ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. May 22 ஹேண்ட் ஓவர் பண்ணதுமே ஸ்பெஷல் கோர்ட் கான்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் கோர்ட்டும் அண்டர் தி ஹோம் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இன் கன்சல்டேஷன். தமிழக அரசு தான் சொல்லுது, நாங்கள் தான் கொடுத்தோம் அந்த வழக்கை சிபிஐ கிட்ட. தட்ஸ் வாட் ஐ அம் டெல்லிங்.
இப்போ இன் கன்சல்டேஷன் வித் த ஹோம் செக்ரட்டரி தே ஹவ் டன் ஆல் தட் என்டையர் கேஸ். கார்த்திகேயன் சார் ஆல்சோ அப்பாயிண்டட் பை த ஹோம் மினிஸ்ட்ரி. எல்லாமே கான்ஸ்டியூட் பண்ணுறது பை ஃபாலோயிங் தி மெத்தட்ஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா. அப்போது ஒரு வழக்கு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரலும் யூனியன் ஆஃப் இந்தியா பார்த்துட்டு இருந்தது. ஆகவே தண்டனை கொடுத்தது வரையிலும் யூனியன் ஆஃப் இந்தியா வருது. அப்போ அவங்க ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்திருக்கு. கடைசியில் அவங்கள விடுதலை பண்ணுறதுக்கு மட்டும் மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் அது தவறு. தே ஹாவ் டு இன் கன்சல்டேஷன் வித் த ஹோம் செக்ரட்டரி தே கேன் டூ எனி திங் இஃப் தே ஆர் ரிலீசிங். இட் இஸ் நாட் லைக் an ஆர்டினரி அஃபென்ஸ் வாட் மை பிரதர் ஹஸ் எர்லியர் செட். இல்ல இப்போ வழக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இதை தேசத்துக்கு எதிரான சதின்னு சொல்ற வாதத்தெல்லாம் உச்சநீதிமன்றம் அன்னைக்கே ஏத்துக்கல. இது ஒரு கொலை வழக்கா தான் கருதுனாங்க. தடா இதுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேள்வி, புலன் விசாரணை செய்ததோட புலன் விசாரணை அமைப்போட வேலை முடிஞ்சிருது. தீர்ப்பு தண்டனை வாங்கி கொடுக்கறதோட முடிஞ்சிருது. தண்டனை எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அவர்களுக்கு நன்னடத்தையின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையா? உரிமை கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் சொல்றேன், செக்ஷன் 435 நளினி சேலஞ்ச் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதாவது மாநில அரசுக்கு உரிமை இருக்குதுன்னு அது சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. இட்ஸ் நாட் ரைட். இல்ல, இட் இஸ் டிஸ்மிஸ்ட். எனிவே நளினியோட வழக்கு இவங்க சேலஞ்ச் பண்றாங்க. அதர் இட் வாஸ் டிஸ்மிஸ்ட். இல்ல இட் வாஸ் நாட் டிஸ்மிஸ்ட். எனிவே அதாவது இப்போ இது எடுக்கலாம். அதாவது ஒரே ஒரு நிமிஷம். 435 செக்ஷன் அப்படின்றது என்னன்னா 3 பிரிவுகளுக்கான குற்றங்கள். ஒன்று, சிபிஐ விசாரிச்சிருந்தா கன்சல்டேஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றதா இருந்தா கன்சல்டேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் மிஸ்அப்ராப்ரியேட் பண்ணியிருந்தா இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆலோசனை. இந்த 3 பிரிவுகளில் சிபிஐ மட்டும்தான் இது தப்புன்னு நம்ம சொல்றோம். மற்றெல்லாம் ஓகே. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட். இந்த சிபிஐ ஏன் தப்புன்னா இஸ் அ policeman, ஸ்டேட் ஆல்சோ இஸ் அ policeman. அவ்வளவுதான். இப்போ திருட்டு குற்றத்துக்கு கூட சிபிஐ நம்ம அப்பாயிண்ட் பண்றாங்க ஹைகோர்ட். வெறும் திருட்டு இந்த லைப்ரரி. அப்போ ஒரு திருடனை ரிலீஸ் பண்றதுக்கு ஐ ஹேவ் டு அப்டைன் கன்சென்ட் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். That is not the purpose. இந்த purpose என்றது சிபிஐ விசாரித்து we are run by a constitution of this country. is statutory. தமிழ்ல நம்ம ஒரு அரசியல் சட்டமைப்பில் தான் நம்ம வாழறோம். நீதிமன்றத்தை சொல்றதா நம்ம கேட்டு தீரணும். இந்த மாதிரி அஃபென்ஸ் கொலை குற்றம் நடக்கும்போது நம்ம தனி நபரா போய் இல்ல என் பக்கம் நியாயம் இருக்குது நான் நிரபராதின்னு சொல்லி நம்ம விடுதலை ஆக முடியாது. டியூ ப்ராசஸ், இந்த அரசு இந்த சட்ட ரீதியா தான் நம்ம வெளியில வர முடியும். சராசரி மனிதனுக்கு உள்ள வழக்கா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லைங்க. இது இன்னும் ராஜீவ்காந்தி அப்படிங்கிற ஒற்றை தனி மனிதருடைய அரசியல் பின்னணியை வைத்துக் கொண்டு தான் இவ்வளவு குழப்பங்களையும் இவ்வளவு சிக்கலையும் உருவாக்குறாங்க. இப்போ நீங்கள் கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்டீங்க, தமிழக அரசு இப்படி வாதம் செய்துன்னு. தமிழக அரசுக்கு இவ்வளவு தூரம் விவரம் தெரியும் போது ஏன் அந்த சதாசிவன் தீர்ப்பின் போதே அதை பயன்படுத்திருக்கலாமே? அதுதான் இப்போ என்னுடைய கேள்வியே. அதாவது சிபிஐ விசாரிக்க தான் கொடுத்தோம், புலனாய்வு தான் கொடுத்தோம், மற்றபடி மத்திய அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிற வாதத்தை வைக்கக்கூடிய தமிழக அரசு எதற்காக இந்த பந்தை அவர் பக்கம் திருப்பி விட்டார்கள்? அதாவது ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்ட பிறகு வழக்கின் தன்மை மாறுது. மரண தண்டனையா இருந்து ரெமிஷன் கேட்கறதுங்கிறது ஒரு ஸ்டெப்பு. அந்த ரெமிஷன்ங்கிறது பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரால் புறந்தள்ளப்பட்டுச்சு. அது நீதிமன்றமே கொடுத்துருது. அல்ல, அதுக்கு பிறகுதான் 161 பயன்படுத்த முடியாது, கவர்னர் போக முடியாது. ஏன்னா குடியரசுத் தலைவரே அதை புறந்தள்ளிட்டாருன்னு. ஆனா இல்ல அதுக்கு பிறகு வழக்கு வேறு வகைக்கு வேறு தன்மைக்கு போயிருச்சு. தலைமை நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு, அதை குறைச்சிட்டாரு ஆயுள் தண்டனை. இப்ப ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்ட பிறகு அதனுடைய தன்மையே வேற. மறுபடியும் 161 கவர்னர் பயன்படுத்தலாம். மாநில அரசு கவர்னருக்கு எழுதி கொடுத்து நான் இவங்களை விடுதலை செய்யறேன், நீ கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்க முடியும். அப்படி ஒருவேளை தமிழக அரசு அவர்கள் விடுதலை பண்ணியிருந்தா இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை என்ன கலைச்சிருக்க போறாங்களா? என்ன விளைவு ஏற்பட்டிருக்க போகுது? இது எப்படி மற்ற மாநிலங்களுடைய வழக்கில் வேற இல்ல இருக்கு பியான் சிங் தமிழக அரசுக்கு விடுதலை அல்ல அவர் கேக்குறது. தமிழக அரசுக்கு விடுதலை செய்வது நோக்கம் என்றால் இருக்கட்டும், அதுக்கும் பாதிக்கும். இருக்கட்டும். இப்போ அப்சல் குருவை போட்டோம், நீங்க அப்ப அப்சல் குருவை எப்படி நம்ம போட்டோம், அதே மாதிரி இப்ப அப்துல் கசாப் எப்படி பனிஷ்மென்ட் கொடுத்தோம், அதெல்லாம் பாதிக்கும் இல்லையா? அது ரகசியமாக போட்டாங்க, சட்ட விதிமுறைகளை பின்பற்றாம போட்டாங்க, குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்காம போட்டாங்க அப்படின்ற புகார்கள் கூட அதுல இருக்கு. ஆனால் இதுல மக்களின் உணர்வை ஏற்று அனைத்து கட்சிகளுடைய கருத்தை கேட்டு தமிழக அரசு சொன்னது ஒரே ஒரு கேள்வி. இது அப்சல் குரு வழக்குலயோ அல்லது மற்ற பயான் சிங் வழக்குலயோ அந்த மரண தண்டனை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியால ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்டதா? யாருக்குமே அப்படி குறைக்கப்படல. இந்த வழக்கை அந்த வழக்கோட ஒப்பிட்டே பார்க்க கூடாது, எந்த வழக்கோடும் ஒப்பிட முடியாது. இது ரொம்ப ஸ்பெஷல் கேஸ். இது எப்படின்னா மரண தண்டனை விதிக்கப்பட்ட 3 பேருக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி அதை ஆயுள் தண்டனையா குறைச்சிட்டாரு.
குறைச்சதுக்கு பிறகு வரக்கூடிய தன்மையையும் மற்ற மரண தண்டனையோடு காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இல்ல தியான் சிங் வழக்குலயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆயுள் தண்டனை ஆமா, ஆயுள் தண்டனை குறைக்கப்பட்டு தான் யா- கேட்டாங்க. உச்சநீதிமன்றம் ஆமா. குறைச்சிருக்கா? நீதிமன்றம் இல்ல, அரசாங்கமே குறைச்சு அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் வந்து இப்ப போட்டு விடுதலை pending பண்ணட்டும். இருக்கு. 2014 ல இருந்து இருக்கு. 14 பேர் அதுல pending இப்போ இருக்கு. எழக்கூடிய முக்கியமான இப்ப கேள்வி வந்து சிபிஐ விசாரித்த வழக்குகள் அப்படின்ற ஒன்றுல மாநில அரசுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லைன்னு சொன்னா சிபிஐ விசாரிக்கிற வழக்குகளுக்கான சிறைவாசிகளுக்கு தனி சிறைச்சாலையை மத்திய அரசு இனிமே அமைக்க போகிறதா? சிறைச்சாலை, சிறைவாசிகள் நன்னடத்தை, சிறைவாசிகளை கண்காணிப்பது, அவர்களுக்கான மறுவாழ்வு, இதெல்லாம் ஸ்டேட் சப்ஜெக்ட் தானே. இது எப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல போகுது? இதுக்கு எப்படி சிபிஐ வழக்குக்காக புதிய சிறைக்கூடங்களை இனிமே ஏற்படுத்த வேண்டிய நிலைமை வருமா அப்படின்ற கேள்வியும் இதன் மூலமா வருது. திருமாவளவன், மத்திய அரசாங்கம் வந்து இதுல எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, சிபிஐ தொடர்புடைய வழக்குகள், தடா வழக்குகள், மத்திய சட்டங்களின் கீழான வழக்குகள் அப்படின்னு வந்தா மத்திய அரசாங்கத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றதன் மூலமாக மாநில அரசின் உரிமை என்பது இந்த சிறைவாசிகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்றதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது முற்றிலும் மாநில அரசுடைய உரிமைகளில் தலையிடுகிற ஒரு வாதம். அதாவது 14 ஆண்டுகள் வரையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த ஒருவரை விடுவிக்கலாம் அப்படின்னு மொத்தத்தில் சொல்லிட்டு அப்புறம் கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அந்த கண்டிஷன்ஸை பார்க்கும்போது, அந்த நிபந்தனைகளை பார்க்கிற போது மாநில அரசுக்கு எந்த உரிமையுமே இல்லை என்பதுதான் அவருடைய வாதத்திலிருந்து தெரிய வருகிறது. இது சிறை நிர்வாகம் என்பது மாநில உரிமை சார்ந்த மாநில சப்ஜெக்டா? ஒட்டுமொத்த சிறை நிர்வாகமும் மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. ஒரு சிறைவாசியினுடைய நன்னடத்தையை கண்காணிக்கக்கூடிய ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் மாநில அரசுடைய ஊழியர். இப்போ அவங்க பார்த்து இவங்க நன்னடத்தையா இருக்காங்க, இவங்களை முன்கூட்டி நீங்க விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு இவங்க போடுற நிபந்தனைகளை பார்க்கிற போது மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்கிற ஒரு நிலையைத்தான் கொண்டு வருகிறார்கள். இது மாநில உரிமைகளில் தலையிடுகிற ஒரு அபத்தமான போக்கு. இல்ல, மாநில உரிமைகளில் மத்திய அரசு பறிக்கிறது அப்படின்னு கடந்த காலத்துல சொன்னாங்க. இப்போ நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த உடனே அவர் வந்து ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், மாநிலங்களையும் சேர்த்து கொண்ட ஒரு மாநிலங்களை மதிக்கிற ஒரு கூட்டாட்சியை நாங்கள் நடத்த போறோம்னு சொன்ன ஒரு அரசு இதுல இப்படி ஒரு நிலை எடுக்கிறத சட்டப்படியான நிலைன்னு மட்டும் சொல்ல முடியுமா? நீங்க காங்கிரஸ் அரசாங்கத்தை கூட நீங்க ஏத்துக்கலாம் இந்த விஷயத்துல. அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு லக்ஷ்மண் ரேகாவை தாண்ட மாட்டாங்க. ஆனால் நரேந்திர மோடி அரசு வந்து எல்லாத்துலேயுமே யூ டர்ன், எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அவங்க வந்து தே ஸ்பீக் ஒன் திங் அண்ட் டூ ஒன் திங், அதான் அவங்களது. அவங்க எது கேட்டாலும் ஒரு ஜும்லா, ஒரு பேச்சுக்காக சொன்ன இந்த விஷயத்துல வந்து பிஜேபி அரசாங்கத்தின் இரட்டை வேடம் வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் கிடையாது. அன்னைக்கு அவங்க ஒன்றும் ஆதரிக்கலையே, இல்ல விடுதலை செய்யணும்னு அன்னைக்கு பிஜேபி நிலை எடுக்கலையே. பாருங்க, நரேந்திர மோடி அரசு வந்து உரிய மட்டைகள் இல்ல நரேந்திர மோடி அரசு வந்து இதுல காங்கிரஸோட அதிகமா அவங்க போறது காரணம் இதுல வந்து there is an hidden agendaன்னு சொல்றேன். நீங்க போக போக நீங்க பாப்பீங்க இது இந்தியா ஃபுல்லா இதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், இதோட இம்பாக்ட் இருக்கும், இதோட பிரதிபலிப்பு நிச்சயமாக இருக்கும். அப்போ நீங்க இதே விவாதத்தை நம்ம பேசுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அஜெண்டா வேற. பட் அவங்க வந்து ஒரு மேலோட்டமா சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க தவிர்த்து அவங்க எதையுமே வந்து ஒரு கன்விக்ஷனோட பண்றதில்லை. இது அவங்க நினைத்தால் நிச்சயமாக முயற்சி எடுத்து அவங்களை அவங்க இப்போ இருக்கிற ஃபுல் மெஜாரிட்டி பவர்ல அவங்க வந்து எஸ் அப்படின்னு சொன்னா செய்யறதுக்கு மாநில அரசு தயாராக இருக்கின்றது. பட் அவர்கள் வந்து முன்ன இருந்த காங்கிரஸ் அரசோட அதிகமா எதிர்க்கிறது காரணம் இது வந்து ராஜீவ் காந்தி மேல பாசத்தினாலேயோ இல்ல அதெல்லாம் இல்ல, அவங்களுக்கு வேற அஜெண்டா. தட் அஜெண்டா வில் பி எக்ஸ்போஸ்ட் வெரி சூன் இன் தி பப்ளிக் ஸ்பேஸ். பார்க்க தான் போறீங்க. அதை திரு கனகராஜ், சிறை நிர்வாகம் அப்படின்ற ஒன்றுக்கு மாநிலம் பொறுப்பு, சிறைவாசிகளுடைய பாதுகாப்பு, மனநலம், உடல் நலம், அவர்களை சீர்திருத்தி வந்த பிறகு அவங்களுக்கான உதவிகள் செய்வது, இது எல்லாமே மாநில அரசின் உரிமை சார்ந்த ஒன்றா இருக்கு. இந்த விஷயத்துல இன்னென்ன வழக்குகள் மத்திய அரசு தொடர்புடைய வழக்குகள்ல கைதாகிறவங்க, தண்டனை பெறவங்களை மட்டும் மாநில அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்க கூடாது அப்படின்னு சொல்றத கூட்டாட்சியில் ஏற்கத்தக்க ஒன்றுன்னு பார்க்கிறதா, அல்லது மத்திய அரசுக்கும் உரிமை வேணும்னு சொல்றது சரின்னு எடுத்துக்கிறதா? மத்திய அரசுக்கும் உரிமை வேணுன்றது சரி. எப்படின்னா இப்போ மத்திய அரசுன்றது வந்து பல மாநிலங்களை உள்ளடக்கியது. இப்போ ஒரு மாநில அரசு வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது அந்த முடிவுகள் வந்து அடுத்த மாநிலத்தை பாதிக்கும். இப்போ உதாரணத்திற்கு இதே வழக்கில் எடுத்தோம்னா அங்கே பஞ்சாப் அண்ட் ஹரியானா பியான் சிங் அசசினேஷன் கேஸில் இதே மாதிரி லைஃப் கன்வெக்டிங்கில் மெர்சி பெட்டிஷன் போட்டு டிஸ்மிஸ் ஆகி எல்லாம் போய் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் 2014 பெண்டிங். அவங்களையும் இதே மாதிரி லைஃப் கன்வெக்டிங்கில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மறுத்து அது சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. இதே போல் இது தவறான முன் உதாரணமாக எல்லா மாநிலத்துக்கும் போயிடும். இன்னொன்று, நம்ம டெக்னிக்கலாக என்ன தான் பேசினாலும் ஒன்று என்ன கேட்குறோன்னா, நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது ஒரு தவறு குற்றம் செய்தவர்களை எப்படி விடுதலை செய்யலாம் என்று தான்
நம்ம எப்போதும் விவாதம் செய்கிறோமே நான் தவிர இல்ல விவாதம் செய்கிறோமே தவிர இந்த குற்றத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நிலையிலிருந்து என்னைக்காவது அவங்களை கூப்பிட்டு நம்ம விவாதம் பண்ணிருக்கோமா? பண்ணிருக்கோம். கிடையவே கிடையாது. இன்னைக்கு மத்திய அரசு இந்த மத்திய அரசாங்கம் நேற்றைக்கு சொன்ன அந்த பதில்ல கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வழக்கினால் பாதித்தன பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த விக்டிம்ஸ் சார்பாக அவர்களுடைய குரலாக நாங்க வர்றோம், அவங்களுக்கு கஸ்டோடியனா நாங்க வர்றோன்ற பார்வையை மத்திய அரசு முன்வைத்திருக்கு. அந்த பார்வையை கடந்த காலத்திலே கூட அவங்க வந்து ஏற்கல. நான் இப்ப உங்களை கேட்கிறது, ஒரு தூக்கு தண்டனை மரண தண்டனை அப்படின்ற ஒன்றை ஆயுள் தண்டனையா குறைக்கிறோம். ஆயுள் தண்டனையா குறைத்த பிறகு அவர்கள் தூக்கு மேடைக்கு உடனே போகல, அவங்க ஆயுள் முழுக்க சிறையிலே இருக்கலாம், எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களோ அவ்வளவு காலமும் சிறையிலே இருக்கலாம்னு சொல்றது ஒரு மனிதாபிமானம் சார்ந்த ஒரு பிரச்சனையா பார்க்க முடியுமா? அல்லது அவங்க சீர்திருத்தினாலும், சீர்திருத்தம் சிறைகளின் நோக்கம்னு சொல்றோம், சிறைவாசத்தோட நோக்கமே ஒருத்தரை சீர்திருத்துறதுன்னு சொல்றோம், அப்போ வெளியிலேயே ஒருத்தரை வராம சிறைக்குள்ளேயே கடைசி காலம் வரையிலும் அவர்கள் கழிக்கணும்னு சொல்றது எப்படி பார்க்கிறது? சீர்திருத்தத்துக்கு பயன்படுது இது. அப்புறம் சட்டம் எதற்கு, போலீஸ் எதற்கு, கோர்ட் எதற்கு? இது மூணுமே வேண்டாம், யாரு கொலை பண்றாங்களோ அவங்களை வெளியில் விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டம் இருக்குமா? சிஸ்டம் வந்து ஆல்ரெடி வரையறுக்கப்பட்டிருக்குல்ல. ஒரு காவல்துறை இருக்கிறது, தூக்குல போடுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேக்குறேன். குற்றம் பண்ணிட்டா குற்றவாளி தான் சார், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இருக்கலாமா அப்படிங்கறத குற்றம் தான், அது ஆயுள் காலமாக இருக்கட்டும். தமிழ்நாடு அரசு கடந்த 15 ஆண்டுகள்ல 2200 பேரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து வேற வேற காரணங்களுக்காக சொல்லி இந்த நன்னடத்தை விதிகள், ஒரு அண்ணா நினைவு நாள், இந்த எல்லாத்தையும் வச்சு 2000 அரசு மட்டும் இல்ல, கேரளாவிற்கு இன்னைக்கு எல்லா அரசும், கர்நாடக அரசு, மாநில அரசு ரிலீஸ் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடக அரசே கூட நேற்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறப்ப இந்த தடையை நீக்குங்க, நாங்க நிறைய ஆயுள் தண்டனை கைதிகளை வந்து விடுதலை செய்ய வேண்டியது சொல்லி அவங்க போட்டதை பாக்குறோம். தமிழகம் மட்டும் அது செய்ததுன்னு சொல்ல முடியாது. கொலை வழக்குல தடா சட்டப்பிரிவுகள் எதுவும் கிடையாது, அல்லது மைய அரசாங்கத்தினுடைய சட்டப்பிரிவுகள் எதுவுமே இல்லை. சாதாரணமான ஐபிசி வழக்குகள், அந்த செக்ஷன்ஸ்க்காக தான் இந்த தண்டனையை வழங்கப்பட்டிருக்கு. அப்ப ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுகிற அந்த வழக்குகளில் மாநில அரசுக்கு பெரும்பாலான பங்கு இருக்கு, அதாவது அந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய பங்கு இருக்கிறது. ஆனால் இதுல வந்து வெறும் ராஜீவ்காந்தி என்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன் அப்படிங்கிற அடிப்படையில், ஒரு சிறப்பு மனிதன்கிற அடிப்படையில் இந்த வழக்கில் இவ்வளவு சிக்கலை உருவாக்குறாங்க. வெறும் சட்டத்தின் கண் கொண்டு பார்த்தால் ஆயுள் காலம் முழுவதும் இவர்களை உள்ளே வைத்திருக்க வேண்டும் என்று வாதிடுவதோ, அல்லது சிபிஐ விசாரணைக்கு உட்பட்ட வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களை வெளியிடக்கூடாது என்று சொல்லுவதோ ஏற்புடையதல்ல. இது மாநில அரசின் அதிகாரத்திற்குள் அந்த சட்டவாதத்தின் அடிப்படையிலே தலையிடுவதாகும். ராதாகிருஷ்ணன், நேற்றைக்கு மத்திய அரசாங்கத்தோட மத்திய அரசாங்கம் அதெல்லாம் திருப்பி இறுதி தீர்ப்புல மரண தண்டனை விதித்த அந்த இறுதி தீர்ப்புல தடா செல்லாது அப்படின்றத சொல்லிட்டு தான் சொல்றாங்க. நம்ம கேட்கறது, உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, நேற்றைக்கும் மத்திய அரசின் வழக்கறிஞர் மாநில அரசு முடிவு செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கு அடுத்து சொன்ன ஒரு கருத்து, சிறை என்றால் வாழ்நாள் சிறைதான், ஆயுள் தண்டனை என்றால் ஆயுள் முழுவதும் கடைசி நிமிடம் வரையிலும் உயிர் பிரிவது சிறையில் தான் இருக்க வேண்டும் அப்படின்ற பொருள்பட மத்திய அரசு அழுத்தம் திருத்தமா சொல்லுது. இப்போ இதுவரையிலும் இல்லாத ஒரு புது கேட்டகரியை இது உருவாக்குறது மாதிரி ஆகுமா? இல்ல இந்த பார்வையை மத்திய அரசாங்கம் எப்படி பார்க்கும், இது நீதிமன்றம் எப்படி எடுத்துக்கொள்ளும்? மத்திய அரசுக்கு கான்ஸ்டிடியூஷன் பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு தான் எடுத்துக்க முடியும், யாரா இருந்தாலும். ஏன்னா நான் சொல்றேன், அதாவது 161-72 வானா அந்த கான்ஸ்டிடியூஷன் நீங்க எடுத்துடலாம், பாடன் ரெமிஷன் பவர்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி 432 433 எல்லாமே எடுத்துடலாம். யாருமே வந்து சிறையிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டியதில்லை, ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வேண்டியது கிடையாது, சைக்கியாட்ரிஸ்ட் வேண்டியது கிடையாது, எந்த சிறை கைதிக்கும் எதையும் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. இந்த பார்வை தான் மத்திய அரசின் பார்வை. ஒருவேளை மத்திய அரசு எல்லோரும் சாகும் வரை இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார்களானால் அவர்களுக்கு அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை அறிவே இல்லை என்றுதான் அர்த்தம். ரொம்ப ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இப்போ என்டையர் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, சிறை சீர்திருத்தம் மட்டுமே உலக அளவில். நீங்க சிறை கைதிகளாக இருக்கக்கூடாது, அவன் சிறையில சாகக்கூடாது. அவன் வந்து 8 ஆண்டுகள், அதான் ஜஸ்டிஸ் கிருஷ்ணகிரி என்ன சொன்னாரு மாறுராம் வழக்குல, 8 ஆண்டுகள் அதிகபட்சம் அப்படின்னாரு. இந்த 14 ஆண்டுகள் கூட நான் ஏங்க வந்து 5 நீதிபதி எதுக்கு சொன்னாங்கன்னா, இந்த 14 ஆண்டுகள் மிக மிக கொடுமையான குற்றங்கள். ராஜீவ் வழக்கில் அது பொருந்தாதது, மிக கொடுமையான கொடூரமான குற்றங்கள். இது ஒரு கொலை வழக்கு, இவங்க தண்டிக்கப்பட்டது 302 ஐபிசி ரெட் வித் 120B, சாதாரண கொலை வழக்கு. ராஜீவ் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர் மனித உயிர். ஒரு மனித உயிர் பறிக்கப்படும் பொழுது ஒரு தண்டனை, என்ன தண்டனையோ எல்லோருக்கும் அதே தண்டனை தான். இந்த 7 பேரை மட்டும் சாகும் வரை நீங்கள் சிறையில் இருங்கள் என்று சொல்வது கொடுமையிலும் கொடுமை.
ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு 2700 பேர் தமிழக அரசு விடுதலை செய்திருக்கு. ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், யாரு இது வரைக்கும் சொல்ல மத்திய அரசாங்கம் வாதிடுகிறது, மத்திய அரசாங்கம் அப்படி ஒரு நிலை எடுத்து வாதிடுகிறது. அந்த வாதத்தை தான் நான் கேட்கிறேன். அதுதான் இப்போ அது மட்டும் இல்ல, தீர்ப்பு வரல அதுல இல்ல வரும். இது வாதமே தப்பு. இல்ல அப்படி ஒரு தீர்ப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறது வரை இவர் இருக்க வேண்டும் என்று உத்தரவு இதுவரை பிறப்பிக்கவில்லை. வாதங்கள் பலவிதமா இவரு மத்திய அரசுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு பேசுற அளவுக்கு வாதம் வாதத்திறமை இருக்கும் வழக்கறிஞர் தலைவர் சொல்றாரு, தமிழக அரசு தவறா செஞ்சிட்டதுன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் உரிமை இருக்குது அவங்க கருத்து சொல்றதுக்கு, அதான் கருத்து சுதந்திரம் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் எந்த தீர்ப்பு வந்தால்தான் அதை சொலிசிட்டர் ஜெனரல் சொல்ற கருத்து, பட் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் இஸ் ஃபார் லைஃப், யூ கான்ட் ரிலீஸ் தம் அப்படின்ற சுப்ரீம் கோர்ட். இல்ல நான் கேக்குறது நீதிமன்றம் என்ன செய்யுது இல்ல, ஒரு அரசாங்கத்தின் வழக்கறிஞர் மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு நிலையை எடுக்குது, ஒரு கடுமையான நிலை, நீங்க வந்து அவர்களை விடுதலை செய்யக்கூடாது, வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்றத நீதிமன்றம் ஒருவேளை ஏற்குமானால், நீதிமன்றம் ஏற்காது, நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு ஒரு தீர்ப்பாக வந்தால்தான் அதை நம்ம வந்து ஒரு தீர்ப்புன்னு சொல்ல முடியும். கோர்ட்ல நடக்கிற வாதத்தை இப்ப நம்ம ராதாகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி அரசாங்கத்தோட நிலை ஒண்ணுமே தெரியல, சட்டமே தெரியலன்னு சொல்லும்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு இல்ல, மத்திய அரசு இது சட்டம் தெரிந்த வாதம் சொல்றீங்களா? இந்த வாதம் மத்திய அரசு முன்வைக்கிற வாதம் சட்டம் சார்ந்த ஒரு வாதம் சொல்றீங்களா? மத்திய அரசு எப்படி இந்த வாதத்தை, நான் மத்திய அரசு சொல்ல மாட்டேன், சாலிசிட்டர் ஜெனரல் இது மத்திய அரசு அவருடைய வாதம் யாருக்காக வாதாடுறாரு? மத்திய அரசு இதுல வந்து யூனியன் ஆஃப் இந்தியாவை சாலிசிட்டர் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இப்படிதான் பண்ணோம், இப்படிதான் செய்யணும். இது யாருடைய இது வாதிடும்போது தவறு கிடையாது, நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லவா? இல்ல ஏற்றுக்கொண்டதா இல்லையான்ற தீர்ப்பு வரும்போது தான் தெரியும். வரும்போது நான் என்ன கேக்குறேன்னா, சாலிசிட்டர் ஜெனரல் மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு நிலை எடுக்கிறது, இவ்வளவு கடுமையான ஒரு நிலையை மத்திய அரசு எடுக்கிறது, மத்திய அரசு அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட முடியுமா? நிச்சயமாக. அப்ப பிஜேபி அரசாங்கத்தோட கருத்தானே இது, பிஜேபி அரசோட கருத்துன்னு தான் நீங்க சொல்லணும்னா மத்திய நீதிமன்றம் அதை எப்படி பார்க்கின்றதுன்னு தான் பார்க்கணும். பிஜேபி அரசாங்கத்தின் கருத்து என்றால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. அதாவது காங்கிரஸ் அரசு மேல்முறையீடு செய்தது, அது என்ன கருத்தின் அடிப்படையில் மேல்முறையீடு செஞ்சாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுது பிஜேபி அரசு. அப்படின்னா இதை காங்கிரஸ் பிஜேபின்னு பார்க்காம மத்திய அரசு தான் பார்க்கணும். மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன மாதிரி இருக்குன்னா, இந்த மாதிரி குற்ற வழக்குகளில் ஈடுபட்டவர்களை ஆயுள் காலம் வரையிலும் டில் டெத் உள்ள வச்சிருக்கணும். இது வந்து சரியான வாதமே கிடையாது, இது ஆபத்தானது, தீங்கானது. அதாவது தேச துரோக வழக்குங்கிறது வேற, இந்த குற்றத்தில் வந்து யார் மேலேயும் தேச துரோக வழக்கு கிடையாது. 302 அவர் சொன்ன மாதிரி 120B சதித்திட்டம், அவ்வளவுதான். அப்ப இந்த பிரிவுகளின் கீழ் தண்டிக்கப்பட்டவர்களை ஒரு மாநில அரசு விடுவிக்க கூட அதிகாரம் இல்லைன்னா மாநில அரசு எதுக்காக இருக்கு? இல்ல மாநில கேட்கறது தான் இது. ஐபிசி 302 120B அவ்வளவுதான். இது தண்டிக்கப்பட்ட தடா வழக்கு கிடையாது, தேச துரோக வழக்கு கிடையாது. அப்சல் கானை பத்தி சொன்னார். மற்ற முக்கியமான அந்த தேச துரோக வழக்குகளில் ஈடுபட்ட அதுதான் ரேரஸ்ட் அண்ட் ரேர் கேசஸ். அந்த மாதிரி இந்தியாவுடைய சாவரினிட்டிக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இதை சீர்குலைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய அந்நிய சக்திகளின் தலையீடுங்கிறது வேற. இந்த மாதிரி சாதாரண ஐபிஎஸ் கொலை குற்ற வழக்குகளில் ஈடுபட்டிருக்கிறது வேற. ரெண்டையும் ஒப்பிடக்கூடாது. 19/2/2014 கடந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்து 3 நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல நீதிமன்றம் வந்து தொடர்ந்து இதை பத்தி விவாதிக்கிறதும், நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை எடுத்துக்கொள்றதுக்கான தாமதம் இருக்கு இல்லையா? ஓராண்டு காலத்துக்கு மேல அவங்க விடுதலை செய்யறதுன்னு தமிழக அரசு எடுத்த முடிவு, நாளைக்கு விடுதலை ஆயிடுவோம்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு நிலை அப்படின்றதுல இருந்து இந்த நாட்கள் கடத்தப்படுறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி விவாதிக்கலாம். கருணை மனு மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பல ஆண்டு கால தாமதம் அப்படின்ற ஒன்றின் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் கருணை மனுவை வேகமா நடவடிக்கை எடுக்கல, நீண்ட காலம் கிடப்பில் போட்டாங்கன்ற அடிப்படையில் தான் இவர்களுக்கு அந்த தாமதமே ஒரு காரணம், எங்களை விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உச்சநீதிமன்றம் சொன்னது, தண்டனையை குறைச்சது. அந்த காத்திருப்பு மாதிரி இப்போதும் நீதிமன்றங்கள் இதுல தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ இது முதல்ல திரிவேணிபேன் வழக்கில் தான் 83 இந்த முடிவு எடுக்கிறாங்க. ஏதோ உச்சநீதிமன்றம் இவங்களுக்கு சலுகையெல்லாம் கொடுக்கல. கருணை மனுவை முடிவு செய்ய தாமதமானால் கண்டிப்பாக அது ஆயுளாக மாற்ற வேண்டும். அதுதான் 5 நீதிபதிகள் அடங்கிய கூட 1983 எடுத்த முடிவு. ஜஸ்டிஸ் சதாசிவம் பெஞ்ச் அதை எடுத்துட்டாங்க. இப்போ ஆயுள் தண்டனை மாற்றி விடுதலை செய்யலாமா அப்படின்றது கேள்வி. தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் விடுதலை பண்ண போகிறோம், கைண்ட்லி எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் இன் 3 days எழுதியிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி அப்படி தான் கேட்டிருக்காரு. அதில் அந்த லெட்டரை படித்தேன். ஸோ 3 நாளைக்கு கூட உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா
433 432ல அவங்க அதை செய்கிறாங்க. ஆனால் ஏன் வந்து இவங்க 161 பயன்படுத்தலன்றது எனக்கு அப்பவே வந்து அந்த ஐயம் இருந்துச்சு. அது அரசியல் சட்ட பிரிவு 161 பயன்படுத்தி இருந்தால் யாரிடமும் கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அதனால தான் நேற்று சீஃப் ஜஸ்டிஸ் ஸ்பெசிஃபிக்காக சொலிசிட்டரில் கேட்குறாரு, நளினியை வந்து விடுவிக்கும் போது ஏன் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு கேட்குறாரு. அவரால் பதில் சொல்ல முடியல. எப்போ எதிர்ப்பு தெரிவிக்கலாம்னா நளினி ஆர்ம்ஸ் ஆக்ட்லேயோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட்லேயோ தண்டிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான். தண்டிக்கப்பட்டார்கள், ஆனால் அந்த தண்டனையை வந்து அவங்க அனுபவிச்சுட்டாங்க. இல்ல சிபிஐ விசாரித்தாலும் வருது இல்லையா? ஆர்ம்ஸ் ஆக்ட், எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட், சென்ட்ரல் ஆக்ட்ஸ் மாதிரியே சிபிஐ விசாரிக்கிற வழக்குகள்லயே இத கேட்கணும்ன்ற ஒன்று வருது இல்லையா? 432 மட்டும்தான். இப்போ 161ல நீங்க கண்டிப்பா பண்ண முடியாத ஆர்ம்ஸ் ஆக்ட்ல டெத் சென்டென்ஸ் கொடுத்திருந்தா அரசியல் சட்டம் மாநில அரசுக்கு வழங்கி இருக்கிற 161வது பிரிவை சொல்றீங்க. பிரிவின் படி வந்திருந்தால் அதாவது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட்லயோ இல்ல ஆர்ம்ஸ் ஆக்ட்லயோ தண்டனை கொடுத்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு உரிமை இல்லை. இவங்களுடைய தண்டனை வந்து 302 IPC ரெட் வித் 120B IPC இதுதான். அதனால இதை யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 161 பயன்படுத்தி என்னைக்கோ அவங்களை விடுதலை செய்திருக்கலாம். இந்த விடுதலையை செய்யாத ஒரே காரணத்தினால்தான் இன்று உச்சநீதிமன்றமும் எல்லா மாநிலங்களும் இதற்காக கஷ்டப்படுகின்றன. காரணம் ஏன் அப்படி செய்யவில்லை என்ற ஐயம் எனக்கு அன்றும் இருந்தது, இன்றும் இருந்தது. இல்ல மாநில அரசாங்கத்துக்கு 2 விதமான அதிகாரத்தை சட்டம் தருகிறது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 161வது பிரிவு, அதே போல 432 433 என்கிற கிரிமினல் தண்டனை சட்டத்தின் படியானது. இந்த வாய்ப்பை தான் அவங்க பயன்படுத்தணும்னு எப்படி சொல்ல முடியும்? மாநில அரசு எதுனாலும் பயன்படுத்தலாம். 20 ஆண்டுகளாக 161வது பிரிவின் படிதான் எல்லா ஆயுள் கைதிகளும் விடுவிக்கப்பட்டார்கள். 20 ஆண்டுகளாக. முதலில் அதிமுக அரசு இருக்கும் பொழுது கூட 192 பேரை விடுதலை செய்யும் பொழுது 161வது பிரிவின் படிதான் விடுதலை செய்தார்கள். முதலாக தமிழக அரசு முதலாக 433வது பிரிவை அவர்கள் ஏன் கையில் எடுக்க வேண்டும்? காரணம், நான் வந்து காங்கிரஸுக்கு கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவேன், அவங்க நிச்சயமா ஏத்துக்க போறதில்ல, நானும் முடிவெடுத்த மாதிரி இருக்கும், ஆனா அவங்க எப்பவுமே விடுதலை ஆகக்கூடாது. இப்படித்தான் இந்த சிந்தனை வந்து ரொம்ப கொடுமையான. அதாவது தமிழக அரசுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே தெரியும் இவர்களை விடுவிக்க கூடாது என்கிற நிலைப்பாடு தான் மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடுன்னு. அதுலயும் குறிப்பா காங்கிரஸ் அரசு அன்னைக்கு இருந்துச்சு, சோனியா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு இருந்துச்சு. காங்கிரஸ் அரசாங்கத்திட்ட போய் நாங்க இவங்களை விடுவிக்க போறோம், உங்க கருத்து என்னன்னு கேட்கறது எந்த வகையில சரியானதா இருக்க முடியும்? இல்ல ஒரு மத்திய அரசிடம் மாநில அரசு கேட்டது அப்படின்னு பார்க்க முடியும். நீங்க ஒரு மாநில அரசின் முடிவுக்கு வந்து நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. அதாவது அதிமுக தரப்புல இதுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு யாரும் இங்க இல்ல. அதனால இந்த உள்நோக்கம் கற்பிக்கிறது இல்ல உள்நோக்கம் கற்பிக்கிறது நான் சொல்லி முடிச்சறேன். பிரதர் வந்து டிஎம்கே கூட்டணியில் இருந்தாரு. இல்ல அதனால டிஎம்கே அரசு இதை நடவடிக்கை எடுக்கல. அதிமுக அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் மேண்டேட்டரி சிபிஐ வழக்கு விசாரிச்சால் மத்திய அரசு கேட்கணும். இல்லன்றாரு 161 பயன்படுத்தினா இல்லன்னு சொல்றாரு. இல்ல அவர் அதோட அவருடைய இன்டர்பிரேஷன் அவருடைய இது சுப்ரீம் கோர்ட். இல்ல நான் சொல்றேன் செவரல் ஜட்ஜ்மென்ட்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து இல்ல செவரல் ஜட்ஜ்மென்ட்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் தி ரேரஸ்ட் ஆஃப் ரேர். நான் உங்களை கேட்கிறது இல்ல மத்திய அரசிடம் வந்து இல்ல அந்த வார்த்தைக்கு வரேன். இல்ல அந்த ஸ்பெசிபிக்கான வார்த்தைக்கு வரேன். அந்த ஸ்பெசிபிக் பாராட்டணுமா இல்ல? அந்த ஸ்பெசிபிக்கான ஒத்துக்கவே மாட்டீங்க யாரோ. அந்த ஸ்பெசிபிக்கான வருத்தமா இருக்கு. திமுக செய்யாத அதிமுக செய்தது கன்சென்ட்ன்ற ஒரு வார்த்தையை பாருங்க. ராஜசேகர் சொல்றது வந்து திமுக அதிமுகங்கற வாதம்லாம் கிடையாது. என்ன சார் நான் என்ன சொல்றேன், இருங்க அதிமுக அரசு இருக்கும்போது தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது, திமுக இருந்தபோது வரல. அதிமுக அரசு இருக்கிற நேரத்தில் தான் சதாசிவம் இந்த அருமையான வாய்ப்பு கொடுக்கிறார். திமுக அதுக்குள்ள போக வேண்டாம். அதிமுக அதிமுக இல்லைங்கிறதுல தமிழக அரசுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அவர் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறார். விடுவிக்கிற 25 வருஷமா இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இது. விடுவிச்சிட்டு போயிருந்தா என்ன இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிராக மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்க முடியும்? இல்ல நீங்க அதிகாரத்துக்கு வெளியில இருக்கீங்க, அதனால நீங்க சொல்றீங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க வேற நெருக்கடிகள் இருக்கலாம். அப்படி இல்ல அப்படி அதை பார்க்க கூடாது. அதாவது 161 பயன்படுத்துறதா அல்லது 432 பயன்படுத்துறதாங்கிறதா இல்ல, என்ன நிலைப்பாட்டின் அடிப்படையில் செக்ஷன்ஸ் வந்து ஆர்டிகிள பயன்படுத்த போறாங்க. 161ங்கிறது கவர்னருக்கு நீங்க எழுதி அனுப்புறது. ராஜசேகர் இன்னொரு அம்சம் இருக்கு. 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு வரக்கூடிய பேரழிவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற சிந்தனை மாற்றம் என்பது வேற. 2000 நளினியை திமுக ஆட்சி காலத்தில் விடுதலை செய்ய அந்த தண்டனை குறைப்பு செய்த காலம் என்பது வேறு. 2000 வேறு, 2014க்கான சிந்தனை வேறு. 2000 திமுக அரசு செய்த நளினிய தண்டனை குறைப்புன்ற அந்த முடிவை அதிமுக எப்படி பார்த்தது, அன்றைக்கு அதை ஆமோதிச்சு வரவேற்றதா அப்படின்ற ஒன்றும் ஒரு விவாதத்துக்குரிய ஒன்று. அதுக்குள்ள போக வேண்டாம். இவங்களுக்கு நோக்கம் இருக்கா, அவங்களுக்கு நோக்கம் இருக்கா, இன்றைய சட்டம் இதுக்குள்ள வரலாம். நான் கேட்கிற இந்த ஒரு அம்சம் மட்டும் முடிக்கலாம். மாநில அரசு மத்திய அரசை கலந்து ஆலோசிக்க வேண்டும் இருக்கு, ஒப்புதலை பெற வேண்டும் இல்ல.
கன்சல்ட் பண்ணணும்னு தான் இருக்கு. கன்சென்ட் ரெண்டும் கேட்கல. ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப அவங்க மறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வழக்குல. இப்ப மாநில அரசு எடுத்த முடிவுக்கு என்ன மதிப்பு? இல்ல, மாநில அரசு எடுத்த முடிவு வந்து ஒட்டுமொத்த மக்களின் பிரதிபலிப்பாக தான் நான் பாக்குறேன். மத்திய அரசு மறுக்கிறது முடியாதுன்னு சொல்லுது. அப்போ அப்போ அது யார் எடுத்த யாருடைய முடிவு இறுதியானது? நிச்சயமாக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் போது மத்திய அரசு செவி கொடுக்கவில்லை என்றால் மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணம் தான் நான் அதை கருதுறேன். ஆனா இதை மீறி உச்சநீதிமன்றம் மக்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து தவறான முன்னுதாரணம்னு நம்ம ஒரு கருத்து சொல்லிட்டு போலாம். பட் சிறையில இருக்கிறவங்களுக்கு வந்து போனதானே அது. இல்ல அது யாருடைய முடிவு இறுதியானதுன்ற கேள்வி. நான் ரொம்ப அதுல வந்து இருங்க, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கூர்மையாக அவர்கள் கவனித்துக் கொண்டு வருகிறார்கள். மற்ற வழக்கை விசாரிக்கும் போது கூட ராஜீவ் கில்லர்ஸ்க்கு இது பொருந்தாது என்று வேற வழக்கிலும் இதை பத்தி கோட் பண்ற அளவுக்கு கூர்மையா கவனிக்கிற ஒரு காரணம் இந்த குறிப்பிட்ட வழக்குல 7 கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறதுனால அந்த கேள்விக்கு முடிவு வர்றதுக்கு முன்னாடி இவங்களை விடுதலை செஞ்சிட்டாங்கன்னா அந்த வழக்கே இல்ல. இல்ல அதுதான் வழக்க முடிச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி விடுதலை செய்யறதா சார்? நான் வந்து ஐ கன்சீட் வித் ராதாகிருஷ்ணன் சார் அந்த விஷயத்துல. அவங்களுடைய வலி, அவங்க உள்ள இருக்கவங்களுடைய ரொம்ப பெயின்ஃபுல் மெமரிஸ் அதெல்லாம் நான் வந்து லெட் மீ ஃபினிஷ். அதாவது ஒரு குற்றவாளிய எப்படி வெளியே கொண்டு வரலாம் சிந்தனை பண்றோம். ஆனா நான் என்ன சொல்றேன், அவரை சீர்திருத்துறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க. முதல்ல குற்றங்கள் இது போல நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, குற்றங்கள் இது போல சிறைவாசம் யாராவது குற்றங்கள் செய்தால் அவர்களை சீர்திருத்தி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்றது ஏட்டில் இருந்தாலும் நம்ம அதை நடைமுறைப்படுத்தணும்னா இன்னைக்கு இருக்கிற சூழல் நல்லது இல்லை. இந்தியா இன்னைக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல நான் சொல்றேன் சார், கோச்சேவில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆடிட்டர் ரமேஷ் வரலாம், அப்புறம் சகோதரருடைய பொதுச் செயலாளர் வரலாம், பாத்தீங்கன்னா கிரிமினல்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஏன்னா we don't have any அவங்கள பனிஷ் பண்ற மாதிரி நம்ம எதுவுமே பண்றது இல்ல. எல்லா இடத்துலயும் லூப் ஹோல்ஸ் இருக்கு, இன்னைக்கு சட்டங்கள் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு விதத்துல வெளிய வந்துறாங்க. மெர்சி பெட்டிஷன் இல்ல சார், நான் கேக்குறேன் எதுக்கு போலீஸ் எதுக்கு கோர்ட்? இல்ல முன்னாடியே கேட்டீங்க அந்த கேள்வி. இல்ல நான் முடிவு பண்ணிடுறேன் ஒரே நிமிஷத்துல. ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் இந்த வழக்கு தடா கோர்ட்ல நடக்குது, ஹைகோர்ட்ல நடக்குது, இல்ல சுப்ரீம் கோர்ட்ல நடக்குது. உச்சநீதிமன்றம் எல்லா வழக்கும் முடிஞ்சு எத்தனை ரவுண்ட் இல்ல எத்தனை ரவுண்ட் ஒரு சின்ன அதாவது எத்தனை ரவுண்ட் இல்ல இந்த வழக்குல நீங்க சொல்ற ரவுண்ட் எல்லாம் ஒண்ணும் நடக்கல. தனி கோர்ட் கொடுத்த பிறகு தடால நடத்துனதுனால உயர் நீதிமன்றத்துக்கு போற வாய்ப்பு கூட இல்ல. தடாவை முடிச்சு நேரா சுப்ரீம் கோர்ட்ல தான் கேஸ் நடந்தது. ஹைகோர்ட்ல போய் ரெமிஷன் வாங்குற தண்டனையை குறைத்துக் கொள்றதுக்கான வாய்ப்பு கூட இவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. திரும்ப அவங்களுடைய நிறைவு கருத்து 300 வருஷம் கொடுக்குறாங்க ஒரு தண்டனை. 300 வருஷம் ஒருத்தர் கொடுக்குறாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லயும் இன்னைக்கு இருக்கு. லைஃப் தான்ன்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆல்ரெடி டெசிஷன் சொல்லிருக்காங்க, ஜட்ஜ்மென்ட் இருக்கு. லைஃப் சென்டென்ஸ்னா until லைஃப்னு சொல்லி நிறைய ஜட்ஜ்மென்ட்ஸ் இருக்கு. அதாவது தண்டனை மூலம் குற்றங்களை குறைக்க முடியும்னு வாதிடுறதுலயும் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. காந்தியை கொண்ட பிறகு அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தும் இந்திரா காந்தியை கொலை பண்ணாங்க. இந்திரா காந்தியை கொலை பண்ணவங்களுக்கு குற்றத்துல தண்டனை கொடுத்தும் ராஜீவ் காந்தியை கொலை பண்ணாங்க. நான் சொல்றத கேளுங்க. அப்படி இல்ல. அதனால தண்டனை கொள்கைங்கிறத வந்து அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க கூடாது. மனிதாபிமான அடிப்படையில் சமூகத்தை திருத்துறதுக்கான வெளிப்புற சூழல்களை மாற்றணும். தவறு அரசியல் வெறும் அரசியலும் சட்டமும் மட்டுமே இருக்கக்கூடாது. சமூக சூழல்களை மாற்றணும். மக்கள் வந்து குற்றம் செய்யாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். அதுக்கான ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும், எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கணும். இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் மக்களை வறுமையில் போட்டுக்கிட்டு அவங்கள வந்து கொடுமையாக சுரண்டிக்கிட்டு ஆனால் குற்றம் செய்கிறாங்க அவங்களை தண்டிக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. அடுத்து இந்த வழக்கை பொறுத்தவரையில் இவர் சொன்னதுக்காக நான் சொல்கிறேன், தண்டனை கொள்கை மட்டுமே பிடிச்சிட்டு தொங்க முடியாது. அதனால தான் உலகத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் மரண தண்டனை ஒழிச்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் முட்டாள்கள் கிடையாது. அங்கேயும் குற்றங்கள் இருக்கத்தான் செய்யுது. மரண தண்டனை ஒழிக்கப்பட்ட பல நாடுகள் இருக்கு. இந்தியாவிலும் மரண தண்டனை ஒழிக்கணுங்கிற கருத்திலிருந்து நான் இந்த கருத்தை சொல்றேன். ஒன்று, இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழக அரசு தவறிவிட்டது என்று கூட நான் குற்றம் சுமத்தவில்லை, தப்பித்துக் கொண்டது. சதாசிவம் கொடுத்த வாய்ப்பை மாநில அரசுக்கான அதிகாரத்தை உச்சநீதிமன்றம், அதாவது மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தட்டி பறிக்க முயற்சிக்கிறது. இது தவறு. 7 பேர் விடுதலை பத்தி பேசும்போது இத்தனை போலீஸ் ஆபீசர்ஸ் இறந்திருக்காங்க, இத்தனை குடும்பங்கள் இறந்திருக்குது, அவங்களுடைய ஃபேமிலி இருக்குது. இதெல்லாம் கூட நம்ம வந்து தீர்ப்புல நீங்க ஒரு வழக்கறிஞராக இந்த வழக்கை முற்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுல எப்படிப்பட்ட ஒரு முடிவு வரும், அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லுங்க. நிச்சயமா வந்து கன்சல்டேஷனா தான் இன்டர்பிரட் பண்ணுவாங்க.
மாநில அரசுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குன்ற முடிவு தான் இறுதியாக வரும். என்னுடைய முடிவு மட்டும் இல்லை, எல்லா தீர்ப்புகளையும் பார்த்தாலும் அந்த முடிவு தான் வரும். ஆனால் தமிழகத்தில் மட்டும் 20 ஆண்டுகளுக்கு மேல் யாரும் சிறையில் இருக்கக்கூடாதுன்றது நம்முடைய சட்டக் கொள்கை. 20 ஆண்டு முடிஞ்சாவே அந்த சிறை கைதிகள் வந்து அரசுக்கு முறையிடலாம், இந்த ஸ்கீம் படி என்னை விடுதலை செய்யுங்கள் என்று. பரிதாபமானவர்கள் இவர்கள். இவங்க அந்த மாதிரி ரெப்ரசன்டேஷனே கொடுக்கல. அரசே முன் வந்து 161வது பிரிவின் படி அந்த 20 வருட ஸ்கீமை பயன்படுத்தி அவர்களை இன்றே விடுதலை செய்யலாம், நாளையும் விடுதலை செய்யலாம். அதை கேள்வி கேட்க உச்சநீதிமன்றத்துக்கோ மற்ற உயர்நீதிமன்றங்களுக்கோ உரிமை இல்லை. மிக்க நன்றி. இந்த தீர்ப்பு எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். வந்த பிறகு தீர்ப்பினுடைய மற்ற அம்சங்களை பற்றி விவாதிக்கலாம். வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.